உட்காந்துருக்கோம். நாங்கெல்லாம் சைடுல பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துருக்கோம். ஓஹோ. நம்ம ஊர்ல உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சேரை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம்மாசனத்துல நீங்க அப்படி சும்மா மகாராஜனா உட்காந்துருக்கீங்க. இந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு, இந்த டெக்கரேஷனுக்கு, இந்த தாய் குழம்பெல்லாம் சுத்தி இருக்கிறதுக்கும் இந்த சேர்ல உங்களை உட்கார வச்சு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? நேரமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்கு சார். அவ்வளவு ஆனந்தமா இருக்கு சார். அந்த சேர் தான் போல இருக்கு. அந்த சேர் ஆமா, உட்கார்ந்ததுலேருந்து கை நமனு அரிக்குது. பாத்தீங்களா? அந்த விழா இருக்குவாரு வளகாப்பு, அதுதான்டா ஆண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பெண்களுக்கு வளகாப்பு போடும்போது என்ன பண்றாங்க? பட்டு சேலை கட்டி இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு, சரி, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், பல வகையான சாதம் படைச்சு, அந்த பொண்ணு கையில வளையெல்லாம் மாட்டி விட்டு, அந்த பொண்ணு குன்னத்தில் அந்த சந்தன குங்குமம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில் 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே, அதுக்கு காரணமான மாப்பிளக்காரன் ஓரத்தில் நிற்கிறானே, அப்பா அவனுக்கு 10 ரூபா காசு வச்சு கொடுத்துருக்காங்களாடா. எங்கே சார்? சபாசரா மாப்பிளை 10 மாதத்தில் ரெடி பண்ணிட்டடா, இந்தாடா ஒரு 70 ரூபா கட்டி சாப்பிட்டோட அனுப்புகிறானா. நாளைக்கு பிரசவ செலவு பார்க்க போகிறது தான் அவன். வர்றேன் போகிறேன் தின்னுட்டு போகிறேன், இவன் பரதேசி மாதிரி தாடியோடு நிற்கிறான் சார். ஆனால் இன்னொரு விஷயம் சார், நிஜமாவே சொல்கிறேன், தாராள மனசு ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கு இருக்கா சார்? தாராள மனசு எந்த காலத்திலையும் ஆண்களுக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இப்போ பஸ்ஸில் ஏறிப்போ, ஒரு மாசமா இருக்க பெண்ணு பஸ்ஸில் ஏறிட்டும், சரி, இந்த பெண்கள்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. அடியே மாசமா இருக்க வர்றா, தூங்குற மாதிரி தூங்குங்க. ஆனால் மாம்பளை அப்படி கிடையாதுடா. ஒரு மாசமா இருக்க பொண்ணு வந்தா உடனே எந்திரிச்சு இடம் கொடுக்கக்கூடிய அந்த தாராள மனசு என் ஆண்குல சிங்கங்கள். நல்ல கைத்தட்டல கொடுங்க, அதுக்கெல்லாம் நல்ல கைத்தட்டல கொடுங்க. அந்த அளவுக்கு பாசம் சார். பாசம் இல்ல, இதுக்கு காரணமே ஒரு ஆம்பளை தான் நம்மளுக்கு தெரியும். பாத்தீங்களா? அந்த காரணம் தான் இடம் கொடுக்குறானா? நிஜமாவே சொல்ற சார், இந்த செல்போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இது வந்ததுனால தான் நாடு நாசமா போச்சு. ஆனா நான் உங்களை பாராட்டினதுக்கு தான் நீங்க கோச்சிக்கிட்டீங்க. நிஜமாவே இன்னொரு பஞ்சு டைலாக்ல உங்களை பாராட்டட்டுமா? பஞ்சு டைலாக்? ஆமா. ஜெயிக்க போறது எங்க சைடு. ஓஹோ. ஜெயிக்க போறது எங்க சைடு, தோக்க போறது அவங்க சைடு. எங்க 2 பேத்துக்குமே நீங்க தான் கைடு. ஏய், கைடுன்னா என்னன்னு தெரியுமா? PhD எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அதுக்கு இது ஒரு வழிகாட்டி. நான் தான் வழிகாட்டி. ஜெயிக்க போறது. ஆனா ஒரு லாஸ்ட் லைனை சொல்ல மறந்துட்டேன் சார். என்னது? அதை சேர்த்து சொல்லிட்டுமா சார்? சொல்லு. ஜெயிக்க போறது எங்க சைடு, தோக்க போறது அவங்க சைடு. எங்க 2 பேத்துக்குமே நீங்க தான் கைடு. உங்க வீட்டுக்கு சீக்கிரமா வரப்போகுது ஐடி ரைடு 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 ரைடு. உனக்கு சைடுல இருக்கு சைடு சைடு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஏன்டா தானே. நிஜமாவே சொல்றேன் சார், இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, சினிமா இன்னைக்கு நல்லது படுத்துதுன்னு சொல்றாங்களே, இவங்களை சாட்சியா வச்சு சினிமா படத்தோட ஒரு பாட்டு அந்த மேடையில பாடுறேன். பாடு. நீங்க தான் நிறைய இலக்கிய மன்றத்துல நடுவரா இருக்கீங்க, நிறைய பாட்டு பட்டிமன்றத்துல தீர்ப்பு சொல்றீங்க. நம்ம ஊர் மக்களை சாட்சியா வச்சு ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கான விளக்கத்தை இந்த பசங்களுக்காக அவங்க முன்னாடி நீங்க சொல்லணும். எந்த பாட்டு? தமிழ் பாட்டா? ஆமா, தமிழ் பாட்டு. பாடு சொல்றேன். சூர்யா நடிச்ச ஒரு திரைப்படம், போலீஸா நடிச்ச ஒரு படம். சிங்கம். பாதியா ஹீரோ பேரை சொன்னா படம் பேரை கரெக்டா சொல்றாரு. அப்ப இந்த பாட்டுக்கு விளக்கம் எல்லாமே தெரியும் எனக்கு. நான் சிங்கத்துல இருந்து ஒரு பாட்டு பாட போறேன், நடுவர் விளக்கத்தை சொல்லுவார், நீங்க தான் சாட்சி. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியானே? பாடிடுவோமா? தூய தமிழ் பாட்டு. எவர்படி விளக்கத்தை சொல்லுங்க. சிரிக்காதடா சொல்றேன். உலகத்தின் மிக கேவலமான சிரிப்பு சிரிக்கிறான் சார் உங்களை பார்த்து. ஆமா, குடும்ப கௌரவம் இருக்கு. நீ இருக்கிறதுனால ஒன்றும் வரமாட்டேது. நடுவர் மாட்டிக்கிட்டானா? சொல்றேன்டா, தெரிஞ்ச சொல்ல மாட்டேன். விளக்கத்தை சொல்லுங்க. சொல்லுவாரு சொல்றா, அப்படி சொல்றா. எங்க பட பஞ்சா தெரியும்டா. இது பானிபூரி விற்கிறோம் பாடினது தானே? பானிபூரி விற்கிறோம் பாடினதா? ஆமா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அதான் பானிபூரி எவ்வளவு கேட்டா 5 ரூபா அப்படி சொல்லுவாங்க. அதான் முத வரி வருது. பாஞ்சா உள்ள வருதே பானிபூரி. என்ன உள்ள எங்க பானிபூரி வருது? வந்துச்சுடா. எங்க சோலாபூரியும் வரல, பானிபூரியும் வரலங்க. நீங்க வேற வந்துச்சு. எதை வச்சு சொல்றீங்க? இடையில பிச்சு பிணைஞ்சு வந்துச்சா இல்லையா? அந்த மசாலாவை பிச்சு பேசுறீங்க. நல்ல இன்னொரு தடவை திரும்ப ஒரு கைத்தட்டல். பானிபூரி பாட்டு. இந்த பாட்டெல்லாம் சமுதாயத்தை ஏதாவது சீர்படுத்துதா சார்?
வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் ஏதாவது இருக்கா? ஒரு பாட்டுமே பாடினா அவ்வளோ கலவரம் வருது சார். இன்னொரு பாட்டு கொடுத்துருக்கான் சார். தீபாவளி தாவணி போட்டுச்சுன்னா ஆயுத பூஜைன்னா அன்றாயிரம் போட்டுச்சு, நவராத்திரினா நைட்டியா போட்டுச்சு. இந்த பாட்டுலாம் சீர்படுத்துதுன்னு சொன்னா ஏதாவது ஏத்துக்க முடியுமா சார்? இன்னொரு பாட்டு போட்டுக்கான் பாரு. எப்படி? கண்ணா என் சிலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு எதுக்கு நசுக்கு சேலையை உதறிவிட்டாத கட்ட வேண்டியானே பாத்தீங்களா? இல்ல பூச்சி மரத்தை தூவிட்டாத கட்ட வேண்டியானே. இதுக்கு என்ன பாட்டு போடுறா? இன்னொரு பாட்டு கொடுத்துருக்கான். சேலை கட்டுற பொண்ணெல்லாம் வாசம் அடிக்குதுன்னா நைட்டி போட்ட பொண்ணெல்லாம் நாத்தம் முடிச்சு போய் அலையுது. இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு போட்டுட்டு இது சீர்படுத்துதுன்னா நாங்க ஏத்துக்கிட்டு போக முடியுமா? எப்படி? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.